அன்பான ஓப் சேனல் நேயர்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எழுந்திருங்கள் வாலிபர்களே, இது உங்களுடைய காலம். அரைஸ் யூத், இட்ஸ் யுவர் டைம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர் தேவ செய்திகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியினுடைய கடைசி செய்தியை நாம் கேட்கப் போகின்றோம். இந்த தொடர் செய்தியின் கடைசி செய்தியை இந்த நாளில் கூட நாம் கேட்கப் போகின்றோம். இந்த நாளில் கூட நாம் கேட்கக்கூடிய செய்தியின் தலைப்பு Arise youth, it's time to change the world. எழுந்திரு வாலிபர்களே, உலகத்தை நாம் மாற்றுவோம். உலகத்தை மாற்றக்கூடிய நேரம் இது. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாக வாலிபர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு வாலிபர்களே, நாம் தொடர்ந்து அநேக தேவ செய்திகளை நாம் கேட்டு வந்தோம். இந்த தொடர் செய்தியின் கடைசி செய்தியிலே நாம் இருக்கிறோம். இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூடிய இந்த செய்தியிலே ஆண்டவர் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் ஏன் பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரையும் தெரிந்து கொண்டார் என்றால் ஒரு காரணம், இந்த உலகத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அநேகர்கள் அந்த அழைப்பை ஏற்கவில்லை. இன்று அருமையான வாலிபனை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கின்றார், அரைஸ், எழுந்திரு வாலிபனே, எழுந்திரு அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே. இந்த உலகத்தை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எழுந்திருக்காவிட்டால் கிராமங்கள் பாழாய் கிடக்கும், பட்டணங்கள் பாழாய் கிடக்கும், அசுத்தத்தால் நிறைந்திருக்கும். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். வாலிபர்களாகி நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த உலகத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்ற லட்சியம் அநேகர்களுக்கு இருக்கலாம். இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அநேகர்களுக்கு இருக்கலாம். அநேக வாலிபருடைய மனதிலே இந்த உலகத்தில் நான் ஏதாவது சாதிக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? அநேக காரியங்கள் இருக்கிறது. இதனால் கூட ஒரு வாலிப பெண்ணை குறித்து நாம் படிக்க போகின்றோம். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் படிக்கலாம். நீங்கள் இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையான வாலிபன், இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பெரியோர்களே, நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? வேதம் சொல்கின்றது, கிறிஸ்துவோடு கூட இணைந்திருங்கள். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வீரர்களாக நீங்கள் மாறுகின்றீர்கள். இரண்டாவது, நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வேலையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் இவனமாக சொல்கின்றது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் சாதாரண மனிதர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டான், நீசாருக்கு முன்பாக நிற்க மாட்டான், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆம். இரண்டாவது, நீங்கள் உங்கள் வேலையிலே உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க செய்வார். அதாவது இந்த உலகத்தை மாற்றக்கூடிய தருணத்தில் கொண்டு வருவார். தானியேலை அவ்வாறு கொண்டு வந்தார், யோசேப்பை அவ்வாறு கொண்டு வந்தார், எஸ்தரை அவ்வாறு கொண்டு வந்தார். இன்று உங்களையும் ஆண்டவர் அவ்வாறு கொண்டு வருவார். மூன்றாவது, எப்பொழுதும் நீங்கள் ஜெபத்தில் தரித்து நிற்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீ வாலிபனாய் இருக்கிறாய், அநேக வாலிப இச்சைகள் உன்னுடைய வாழ்க்கையில வரலாம், பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் நீ என்ன எல்லா பாவத்தை விட்டு வழிவிலகி செல்லக்கூடிய ஒரு மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாராவது தேவனிடத்தில் வருவார்கள் என்றால் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. இந்த உலகத்தை மாற்ற நினைத்தால் முதலாவது தேவனை நீ விசுவாசிக்க வேண்டும், உன்மேல் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு அப்பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த உலகத்தை மாற்றக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நாம் ஒரு சிறு பெண்ணுடைய கதையை நாம் பார்க்க போகின்றோம். ஒரு வாலிப பெண்ணுடைய கதையை நாம் பார்க்க போகின்றோம். அந்த பெண்ணிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அந்த பெண்ணுடைய கதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அந்த பெண்ணுடைய கதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த பெண்ணுடைய பெயர் ரோதை என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். சரியாக நான் உச்சரித்தேன் என்று நம்புகின்றேன். இந்த ரோதை எண்ணக்கூடிய இந்த சிறு பெண்ணை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். ரோதை என்ற ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். இங்கே ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை வயது இங்கே சொல்லப்படவில்லை, ஆனால் இந்த பெண் நிச்சயமாகவே ஒரு வாலிப பெண்ணாக இருந்திருக்க அநேக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அநேகர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். பேதுருவை கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார்கள். பேதுருவை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஆகையால் பேதுரு வெளியே வர வேண்டும் என்று சபையார் அனைவரும் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஜெபத்திலே ஒருவள்தான் ரோதை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் என்று நாம் பார்க்கிறோம். இன்று அருமையான வாலிபனை, உன்னை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எத்தனை ஜெப கூட்டத்தில் நீ கலந்து கொண்டு இருக்கிறாய்? நீ தவறாமல் ஆலயத்துக்கு செல்கிறாயா? தவறாமல் தசம்பாகம் வைக்கிறாயா? தவறாமல் தினம்தோறும் ஜெபிக்கின்றாயா என்பதை சற்று சிந்தித்துப்பார். இந்த உலகத்தை மாற்ற ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் பொழுது, ஜபத்தில் உறுதியாக இந்த பெண்ணை போல தரித்து நிற்க வேண்டும். இந்த பெண் ஜபத்திலே அவள் நின்றாள் என்று பார்க்கிறோம். ஆகையால் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த பெண்ணுக்கு வந்தது. இந்த பெண்ணால் இந்த உலகத்தை மாற்றாவிட்டாலும் அந்த கூடுகையில் கூடியிருந்தவர்களால் ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு வசனங்களாய் நாம் வாசித்து நாம் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம். 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்த சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, பேதுருவுடைய குரலை கேட்ட மாத்திரத்தில் ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் இது பேதுருதான் என்று அவள் கண்டறிந்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது பார்க்காமல் விசுவாசித்தாள். பேதுருவை பார்க்காமல் இது பேதுருதான் என்று அவள் விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். வாலிபனே, உன்னை ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அநேக காரியங்கள் நம்மால் பார்க்க முடியாது. நீங்கள் திட்டம் வைத்திருந்திருக்கலாம், உங்களுடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை நடத்துவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். பார்க்காமல் அநேக காரியங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கின்றோம். ஆகையால் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்று அநேக வாலிபர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவருடைய விசுவாசம் சுக்குநூறாகி விடுகின்றது. ஒரு போராட்டம் வரும் பொழுது அவருடைய மனது உடைந்து விடுகின்றது. அவர்கள் விசுவாசியாமல் போகின்றார்கள். ஆனால் இங்கே இந்த பெண் பார்க்காமல் இது பேதுருதான் என்று விசுவாசித்தாள். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்காத நேரங்கள் வரலாம்.
ஆனால் அந்த குரல் இயேசு கிறிஸ்துவுடைய குரல் தான். இயேசு தான் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த குரல் இயேசு கிறிஸ்துவுடைய குரல் தான். இயேசு கிறிஸ்து தான் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளை பார்த்து கேட்ட கேள்வி யோவான் 11ஆம் அதிகாரத்திலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். ஆம் பிரியமானவர்களே, அருமையான வாலிபர்களே, பெரியோர்களே, நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை செய்யக்கூடியதை உங்களால் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆனால் இன்று அநேக வாலிபர்கள் இந்த உலகத்தின் பாவ இச்சையிலே மூழ்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு போராட்டம் வரட்டும், ஒரு பிரச்சனை வரட்டும், அவர்களால் எழுந்து முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கின்றது, எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது, எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆம், இந்த பெண் பார்க்காமல் விசுவாசித்தால் இன்று நாமும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதை கடக்கச் செய்வார், ஆண்டவர் அதை சாதிக்கச் செய்வார், ஆண்டவர் அதை நிறைவேற்ற செய்வார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவது காரியம் இந்த பெண் செய்தது என்ன என்று நாம் பார்க்கலாம். 14வது வசனம், அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளோடி. இங்கே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவுடைய குரலை வைத்தே அது பேதுருதான் என்று அவள் அறிந்து கொண்டாள், அவள் புரிந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். இது எதை வெளிப்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது அவளுடைய உறுதியை வெளிப்படுத்துகின்றது. இந்த குரல் பேதுருவுடைய குரல் தான் என்பதை அவள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் யார் சரியாக பேசுகிறார், யார் தவறாக பேசுகிறார், யாருடைய நோக்கம் சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். இது யாருடைய குரல், இது யாருடைய குரல் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். அநேக நேரங்களில் சாத்தான் தேவனைப் போல பேசுவான், தேவனைப் போல அவன் நம்மை வஞ்சிக்க ஆயத்தமாக இருக்கிறான். ஏவாளை அப்படிதான் அவன் வஞ்சித்தான், பாவம் செய்ய வைத்தான். வேதம் சொல்கின்றது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே, சாத்தான் கர்ஜிக்கின்ற சிங்கத்தைப் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரிகளே, சகோதரனே, உங்களுடைய வாலிப நாட்களை கர்த்தருக்கென்று கொடுங்கள். சாத்தானுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாதபடி, இந்த உலகத்தின் மோகத்தில் உங்களை இழுத்து கொண்டு போகாதபடி அவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக உடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் குரலை வைத்தே இது இயேசு, இந்த குரலை வைத்தே இது பேதுருதான் என்று அவள் அறிந்து கொண்டாள். அதை போலவே இன்று அநேக சத்தங்கள் நாம் கேட்கிறோம். அநேகர் நம்மை பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்மேல் பிரியமாக இருக்கிறேன் என்ற அநேக வார்த்தைகளை பார்த்து சொல்லலாம். உனக்காக நான் எதைனாலும் செய்வேன் என்று கூட சொல்லலாம். ஆனால் அது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று கேட்கக்கூடிய அநேக குரல்கள் சாத்தானுடைய குரல்களாகத்தான் இருக்கிறது. ஆகையால் நாம் ஜபத்தில் தரித்திருந்தால் மாத்திரமே தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இங்கே ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் பார்க்காமலே அது பேதுருடைய குரல்தான் என்று அவள் நினைத்தாள், அவள் அறிந்தாள். அதே போலவே இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய நாமும் இந்த உலகத்தை மாற்ற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதற்காக நாம் அவருடைய குரலை கேட்க வேண்டும். இது அவருடைய குரல் என்பதை நாம் கேட்கும் போது மாத்திரமே அநேக கவன சிதைவில் இருந்து நாம் தப்பிக்கப்படுவோம், நம்முடைய லட்சியத்தை நோக்கி நாம் பிரயாணிக்க முடியும். மூன்றாவது என்ன என்பதை இந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கலாம். 15வது வசனம், அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இரவு முழுவதும் இந்த ஜனங்கள் ஜபித்து கொண்டு இருந்தார்கள். எதற்காக? பேதுரு சிறைச்சாலிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. ஆனால் இங்கே ரோதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் சென்று சொல்கின்றாள், பேதுருடைய சதம்தான் அது, பேதுரு கதவை தட்டுகிறார் என்று. ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள், நீ பிதற்றுகிறாய், நீ பொய் சொல்கின்றாய், ஏதோ அது வேறொருவனாக இருக்கலாம், தேவதூதனாக இருக்கலாம், பேதுருவாக இருக்க வாய்ப்பில்லை என்று இவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக பேசுகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது காரியம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, பிறர் தன்னை நம்பாத பொழுது கூட அவள் தன்னை நம்பினாள்.
இந்த உலகத்தை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை நம்பாது, இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தும். ஆனால் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை இதற்காக அழைத்திருக்கிறார், இந்த காரணத்துக்காக அழைத்திருக்கிறார், ஆண்டவர் இதை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், இதை நான் சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் லட்சியத்தோடு முன்னோக்கி செல்லும் பொழுது, முதலில் உங்களை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பெண்ணுடைய வார்த்தையை யாரும் நம்பவில்லை. நீ பைத்தியக்காரியை போல் பேசுகிறாய், நீ பிதற்றுகிறாய் என்று அவர்கள் மறுபடியும் சொன்னார்கள். அனைவருமே பெரியவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள். ஆனால் இந்த பெண் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அது பேதுருதான், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று உறுதியாக இருந்தார். இன்று உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது, நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பெண்ணை போல உங்களுடைய திட்டத்தில், நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அடுத்த ஒரு காரியத்தை இந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே நாம் வாசிக்கிறேன் 16வது வசனம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான், அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். 6வது காரியம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த பெண் தன்னுடைய திட்டத்தில் உறுதியாக இருந்தது நிமித்தமாக அங்கே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, தேவன் பிறருக்கு முன்பாக பிரமிக்க செய்தார். அந்த கதவை தட்டி கொண்டிருந்தார். கதவை தட்டின மாத்திரத்திலே இது பேதுருதான் என்று பார்த்து அனைவரும் பிரமித்தார்கள். நிச்சயமாகவே இந்த பெண்ணை பாராட்டி இருப்பார்கள். நாங்கள் கூட நம்பவில்லை, நீ எப்படிமா நம்பினாய் என்று கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் அது இடம்பெறவில்லை. ஆகையால் அந்த பெண் சொன்னது உறுதிதான் என்று அத்தனை பேர்களுக்கு முன்பாகவும் தெரிய வந்தது. சில நேரங்களில் இந்த உலகம் நீங்கள் நினைக்கக்கூடியது தவறு என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாக அந்த காரியத்தை சாதிக்க வைப்பார். ஆம் வாலிபர்களே, உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய லட்சியம் என்னவாக இருந்தாலும், நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்கள். சங்கீதம் 24 கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருள செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தை மீட்க, இந்த உலகத்தை ரட்சிக்க ஒவ்வொரு வாலிபனையும் ஆண்டவர் அழைக்கின்றார். நீ வா, எழுந்து வா, இந்த உலகத்தை மாற்ற வேண்டும், நீ எழுந்து வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது 12 சீடர்களை அழைத்தார், லேவியை அழைத்தார், மத்தேயுவை அழைத்தார், ஆயக்காரர்களை அழைத்தார். அனைவரும் இயேசுவின் பின் வந்தார்கள். பேதுரு தன்னுடைய படகையும் மீனையும் விட்டு வந்தார். வாலிபனே, இயேசு கிறிஸ்துவுக்காக நீ வர ஆயத்தமாய் இருக்கிறாயா என்பதை சற்று சிந்தித்து பார் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 'நீதிமொழிகள்' புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. 3ஆம் அதிகாரம் 1 வசனம், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. வாலிபனே, உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய கட்டளை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார். இந்த உலகத்தை நீ மாற்ற வேண்டும் என்றால் முதலில் ஆண்டவருடைய கற்பனை உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தில் எழுதி வை. 2ஆம் வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீ அதிக வருடம் உயிரோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? நன்மையானதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ஆண்டுடைய கற்பனைகளை நீ வை. 3ஆம் வசனம், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இதெல்லாம் நீ செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நட்புத்தியையும் பெறுவாய். நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் ஆண்டுடைய கற்பனை உங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வழிகளை சற்று நீ சீர்தூக்கி பார். உன்னுடைய வழிகளை நீ பார். நீ எந்த வழிகள் நடந்து கொண்டு இருக்கிறாய் என்று. ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கத்தோடு அழைக்கின்றார்.
ஆனால் நீ எந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை சற்று சிந்தித்து பார். சிம்சோனை ஆண்டவர் அழைத்தார் ஒரு பெரிய ஊழியத்திற்காக. ஆனால் அவன் வேசியின் பின்பாக சென்று, பெண்ணின் பின்பாக சென்று தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். தாவீதை ஆண்டவர் அழைத்தார் ஒரு பெரிய நோக்கத்திற்காக. ஆனால் தாவீது பெத்ஷெபாளோடு கூட பாவம் செய்து ஆண்டவர் தந்த அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். அதை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள அவன் அவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருந்தது. சவுலை ஆண்டவர் அழைத்தார், சவுல் ராஜாவை. அவன் ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக அவன். ஆனால் தேவன் பெற்ற அபிஷேகத்தை, தேவன் தந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். அநேகர்கள் வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். அநேக வாலிபர்களை ஆண்டவர் அபிஷேகம் செய்து அழைத்தார் தம்முடைய ஊழியத்திற்காக. ஆனால் அநேகர்கள் அதை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் ஆண்டுடைய கற்பனையை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். இன்று வாலிப இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று வேதம் சொல்கின்றது. பாலிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று வேதம் சொல்கின்றது. உன்னுடைய கண்களின் இச்சையிலிருந்து நீ விலகி ஓடு என்று வேதம் சொல்கின்றது. உன்னுடைய நாவின் இச்சையிலிருந்து விலகி ஓடு என்று வேதம் சொல்கின்றது. நீ பார்க்கக்கூடிய காட்சிகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? நீ பேசக்கூடிய காட்சிகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? நீ கேட்கக்கூடிய காரியங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா? உன்னை நீ முதலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த உலகத்தை உன்னால் மாற்ற முடியும். இன்று அநேக வாலிபருடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சாலமோனுக்கு அனைத்து ஞானத்தையும் கொடுத்தார். ஆனால் சாலமோன் அநேக பெண்களை திருமணம் செய்து அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் கெடுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, ஆண்டவர் உனக்கு ஒருவேளை பலத்தை கொடுத்திருக்கிறார், அதை நீ எப்படி பயன்படுத்த போகின்றாய்? ஒருவேளை தாளந்தை கொடுத்திருக்கிறாய், நீ எப்படி பயன்படுத்த போகின்றாய்? ஒருவேளை ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் எப்படி பயன்படுத்த போகின்றார் என்பதை சற்று சிந்தித்து பார். எப்படி பயன்படுத்த போகின்றாய் என்பதை சற்று சிந்தித்து பார். இன்று அநேக வாலிபர்கள் தவறான வழியிலே சென்று ஆண்டவரை விட்டு வழிவிலைக்கு செல்கின்றார்கள். வேதம் சொல்கின்றது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. இந்த அநேக வாலிபர்கள் என்னால் இதை செய்ய முடியும், இதை நான் செய்வேன், அதை செய்வேன் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நீயும் அவர்களைப் போல இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார். உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்கின்றாயா? உனக்கு விருப்பமானதை செய்கின்றாயா? குயவனாகிய கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்கின்றார், நான் குயவன், நீ களிமண். நான் நினைக்கிற வண்ணமாக நீ வனை, இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை சீரழிந்து விடும் என்று சொல்கிறார். நீ ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த உலகத்தை மாற்ற உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களுடைய வழிகளெல்லாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் அநேக மாற்றங்களை கொண்டு வருவார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகு. இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தீமையை விட்டு விலகு. அவ்வாறு விலகும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று அநேக பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களால் சாதிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆரம்ப நாட்களிலே அந்த ஆண்டவர் கொடுத்த வாலிப நாட்களை வீணாக்கி விட்டார்கள். அதுக்கடுத்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுக்கடுத்து திருமணம், குழந்தைகள் என்று அந்த வாழ்க்கை அப்படியே சென்று விடுகின்றது. அதில் யாராவது ஒருவர் தான் மேலே வருகிறார்கள். ஆனால் ஒருவேளை இன்று நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த தருணம் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை தரக்கூடிய தருணமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய தருணமாக இருக்கின்றது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் சொல்கின்றார், வாலிபனே எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், காரிருள் பூமியை மூடலாம், ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், நீ அவருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். இந்த உலகம் அவருடைய மகிமையை காணும். ஆண்டவர் உன்னை கொண்டு அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார். 3ஆம் வசனம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன்னை எப்படி பயன்படுத்த போகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய ஆலயம், உன்னுடைய இருதயம்
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடு தேவ ஜனமே, ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடு வாலிபனே. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழுந்திருங்கள் வாலிபர்களே, இது உங்களுடைய காலம். இந்த உலகத்தை நாம் மாற்றுவோம். ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். அவர்களோடு கூட நீர் இருங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. விசேஷமாய் உடைய சபையின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பாவத்தின் இச்சைகளில் இழுக்கப்பட்டு அப்பா, அவர்கள் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை தொடுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. மெய்யான அன்பாகிய அன்பை புரிந்து கொண்டு அதிலே அவர்கள் நடக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நீர் சொல்லியிருக்கீங்கப்பா, நான் உன்னை முதலில் நேசித்தேன் என்று. ஆம் தகப்பனே, எங்களை நீர் முதலில் நேசித்திருக்கிறீங்கப்பா. இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.